எக்ஸசைஸ் 3ல பார்க்கலாம். 2, 10, 30, 68, 113 இருக்கா. இப்போ அந்த 2க்கும் 10க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 8 வருது. ஸோ 1 cube + 1 = 2. அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6லேருந்து க்யூப் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6 அப்படியே ஆட் பண்ணோம்னா அப்படியே நெக்ஸ்ட் நம்பர் வருது. அப்போ 130க்கு நெக்ஸ்ட் நம்பர் 222. அடுத்தது 9, 14, 19, 25, 29, 34 இருக்கா. இதில் ரெண்டாவது உள்ள நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு நம்பரை கழிச்சோம் அப்படின்னு சொன்னால் டிஃப்ரென்ஸ் வந்து 5 வருது. அதே மாதிரி 19லேருந்து 14 கழிச்சா 5 வருது. 25லேருந்து 19 கழிச்சா 6, 29லேருந்து இப்போ இந்த மெத்தடில் பார்த்தா வந்து கரெக்டாக இல்லை. அப்போ நெக்ஸ்ட் மெத்தடுக்கு போயிடலாம். 9 + 5 வந்து 14, 14 + 5 வந்து 19, அதே மாதிரி 19 + 5 வந்து 24, அடுத்தது 24 + 5 வந்து 29, அடுத்தது 29 + 5 வந்து 34. அப்போ இதில் எது ராங் நம்பர் அப்படின்னு சொன்னால் 25 அப்படிங்கிறது தான். அந்த இடத்துல 24 தான் வரணும். ஸோ எல்லாமே 5 வந்து ஆட் பண்ணி வர மாதிரி இருக்குது. அடுத்தது 2, 6, 12, 20, 30, 42 அப்படின்னு இருக்குது. 6ல் 2 போச்சுன்னா 4, 12ல் 6 போச்சுன்னா 6. இப்போ இந்த சைடு சப்ட்ராக்ட் பண்ணுற நம்பர் வந்து 2, 6, 12, 20, 30 அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு வரணும். அப்போ நம்மளுக்கு வந்து வர ஆன்சர் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் 4, 6, அதாவது நம்ம கழிக்கணும். அந்த இதை வந்து கொடுத்துருக்கிறத வந்து செகண்ட் நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை கழிச்சோம் அப்படின்னு சொன்னால் டிஃப்ரென்ஸ் எப்படி வருதுன்னா 4, 6, 8, 10, 12 அப்படின்னு வருது. 4க்கும் 6க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? 2. 6க்கும் 8க்கும் 2. ஸோ டிஃப்ரென்ஸ் 2 வர மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அதாவது அடுத்தடுத்த நம்பருக்குள்ளது இப்படி வர மாதிரி இருக்கிறதுல ஆன்சர் வந்து 56 அப்படின்னு வருது. அடுத்தது ACFHKMPRன்னு இருக்குது. இதில் வந்து ஏல வந்து அதுக்கு அடுத்தது வந்து பியை ஸ்கிப் பண்ணிவிட்டு சி வந்திருக்கு. அதே மாதிரி சி அதில் வந்து டியும் இயும் ஸ்கிப் பண்ணிவிட்டு எஃப் வந்திருக்கு. அடுத்தது வந்து எஃப் அதில் அதாவது ஒரு இது வந்து 1 ஸ்கிப் பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்தது வரும்போது 2 ஸ்கிப் ஆகுது, அப்புறம் 1 ஸ்கிப்பு, அப்புறம் 2 ஸ்கிப், அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப எது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து யூ அப்படிங்கிறது வரணும். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஸ்கிப்பு அப்புறம் 2 ஸ்கிப் பண்ணி அதே மாதிரி சீக்வென்ஸில் பார்க்கணும். அடுத்தது 2, 6, 14, 30, 62 அப்படின்னு இருக்குது. இப்போ 2 அதுக்கு அடுத்தது 6ன்னு வந்திருக்கு இல்லையா. அது 2, 2s are 4, 4 + 2 6. அடுத்தது வந்து 6 2s are 12, 12 + 2 14. ஸோ இந்த சீக்வென்ஸை கண்டுபிடிச்சி அது 62க்கு நெக்ஸ்ட் நம்பர் 126. அடுத்து வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. QAR, RAS, SAT, TAUன்னு இருக்குது. இப்போ இந்த QARக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு SAT அப்படிங்கிறது RAS எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். QAR, QOPQR, Qக்கு நெக்ஸ்ட் நம்பரே R, அதனால் +1. A தான் வந்திருக்கு. அப்புறம் Rக்கு அடுத்தது S, அது RS 1 தான் ஆட் ஆகிருக்கு. அதே சீக்வென்ஸில் RASக்கு அப்புறம் SAT பார்க்குறப்ப +1, 0, +1. அடுத்தது அதே மாதிரி பார்க்கணும். SAT அப்புறம் UAV அப்படிங்கிறது TAUக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் UAV அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ அடுத்து D1, E1, F1 அப்படின்னு இருக்குது. அப்புறம் D1, E1, F2. இப்போ இதில் வந்து இந்த F1க்கு அடுத்தது வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டு உள்ளதை மட்டும் F2ன்னு மாற்றுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்க்குறப்ப D1, E2, F2ன்னு மாற்றிருக்கு. எஃப்ஐயும் வந்து 2ன்னு மாற்றி இயும் 2ன்னு மாற்றிருக்கு. அப்போ டி மட்டும் 1ல் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா D2, E2, F2ன்னு வரணும். ஸோ அதுக்கடுத்து உள்ளது கரெக்டாக லாஸ்ட்டில் உள்ளது F3ன்னு மாற்றிருக்காங்க. ஸோ ஒன்றா வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். அப்படி பார்க்குறப்ப D2, E2, F2 அப்படிங்கிறதான் ஆன்சர். இப்போ வந்து இதில் வந்து how many such symbols are there in the given series, each of which is immediately preceded by a consonant. இப்போ ஒரு செட் ஆஃப் இது இருக்குது. 5, 1, 2 அப்படின்னு இருக்குது. 4. இப்போ நம்மளுக்கு இதில் வந்து நமக்கு எது வந்து கான்சனன்ஸ்க்கு ப்ரிசீடிங்னா முன்னாடி வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்க சீக்வென்ஸை எழுதணும். அந்த சீக்வென்ஸ் என்ன அப்படின்னா அது ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கும் 1FL, 5G, 8C, 6S அந்த மாதிரி. இந்த சீக்வென்ஸில் கான்சனன்ஸ் எது வவல்ஸ் இங்கிலீஷில் AEIOU
அந்த AEIOU தவிர மித்தது எல்லாம் கான்சனன்ஸ். வவல்ஸ்னால் உயிரெழுத்து, கான்சனன்ஸ்னால் மெய்யெழுத்து. அப்போ இதில் நம்ம சொன்ன சீக்வென்ஸ் படி இருக்கிறது என்னென்ன அப்படின்னு இந்த சீக்வென்ஸில் பார்க்கணும். இந்த சீக்வென்ஸில் பார்க்குறப்ப எது ஆன்சராக வருது அப்படின்னா மொத்தம் எத்தனை கான்சனன்ஸ் வருது அப்படின்னா 2 கான்சனன்ஸ் வருது. அதாவது எஃப் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ப்ரிசீடிங் எ கான்சனன்ட் பிஃபோர் ஒரு நம்பர், அது நாட் ஃபாலோயிங் எ வவ்வலை ஃபாலோ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ எஃப்க்கு அப்புறமும் பின்னாடி இருக்கிறது எல், அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து 1ன்னு இருக்குது. இந்த சி அதை நம்ம எடுத்துக்க முடியாது, சிக்கு பின்னாடி ஈங்கிற வவ்வல் வந்துருச்சு, அதனால் அதை எடுத்துக்க முடியாது. அடுத்தது பார்க்குறப்ப WR அப்படிங்கிறது ரெண்டுமே கான்சனன்ஸ், சிம்பிள்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ அது டாலர் சிம்பிள் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம சிம்பிள்ஸ் அல்லது நியூமரல்ஸ் ஏதோ ஒன்று, அப்போ அந்த மாதிரி இருக்கிறது எத்தனை வருதுங்கிறத கவுண்ட் பண்ணால் 2 கவுண்ட் ஆகுது கொடுத்துருவாங்க. அந்த சீக்வென்ஸில் ஃபாலோட் பை கான்சனன்ட், அப்புறம் ப்ரிசீடிங் பை கான்சனன்ட், வவல்ஸ் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின்ஸில் நம்ம பார்த்தோம், அதே மாதிரி தான் இப்போ அடுத்தது வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி இன் த மிடில் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வவல் இன் திஸ் சீரியஸ் ஃப்ரம் த ரைட் அண்டு கே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ கே அப்படிங்கிற லெட்டருக்கு அப்படியே ரைட் சைடில் அப்படியே வரணும். அதில் வரும்போது எது வந்து எந்த நம்பர் அப்படின்னு சொன்னால் 3ங்கிற நம்பர். இந்த 3ங்கிற நம்பர் இந்த கேக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வவல்லேருந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா கான்சனன்ஸு சிம்பிள்ஸ் தான் மாறி வருது. ஸோ கேக்கு அப்படியே ரைட் சைடு வந்தால் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன அப்படின்னா 3. ஸோ அதில் என்ன ஆன்சர் அப்படின்னு சொன்னால் 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது 1 1 4 7 22 43 இருக்குது. இதில் நமக்கு இந்த ஃபார்முலா படி எது வரணும், A7 = 2A5 + 2A6 அப்படிங்கிற ஃபார்முலா. அதில் கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் A1 A2 A3 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். அதில் வந்து A7 அப்படிங்கிறது வேணும். 2A5 + 2A6 போட்டோம்னா 130 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது A16 B4P அப்படின்னு இருக்குது. ஏக்கு நெக்ஸ்ட்டு பி, அடுத்தது வந்து பிக்கு சிடி 2 ஸ்கிப் பண்ணி அப்புறம் இ வந்திருக்கு, அப்புறம் இக்கு அப்புறம் ஜே வந்திருக்கு, EFGH அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு அடுத்தது வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஜேக்கு அடுத்தது இதே ஆர்டர் படி பார்க்கணும், Q அப்படிங்கிறது வரணும். லாஸ்ட் இது பார்க்குறப்ப எக்ஸுக்கு அப்புறம் பி வந்திருக்கு. அப்போ அதுக்கு அடுத்தது பிக்கு அப்புறம் ஜே வந்திருக்கு, அப்படியே ரிவர்ஸில் பின்னாடி வருது. அப்போ அந்த சீக்வன்ஸ் படி பார்க்குறப்ப டி, அதில் இப்போ Q289D அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது 3 6 10 5 17 26 இந்த இதில் வந்து என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இது அதே சீக்வன்ஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் அந்த 16வது கொஸ்டின் வந்து இப்படி இந்த சீக்வன்ஸாக கரெக்டாக இருக்குது. 4 7 5 9 6 11 அப்படின்னு இருக்கு இல்லையா. 4க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 4 + 1 5, 7 7 + 2 9. அப்போ அதேபடி அடுத்தது பார்க்குறப்ப 5 + 1 6 வரணும். அடுத்தது 9லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கழிச்சோம் அப்படின்னு சொன்னால், அதாவது 4 + 1 6, இந்த சைடு ரிவர்ஸில் பார்க்குறப்ப 9 + 2 11, 11லேருந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ரிவர்ஸில் பார்த்தா இந்த சீக்வென்ஸ் கரெக்டாக இருக்கும்.